வணக்கம். வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 நம்ம ஜோஹோ மீட்டிங் இருக்கு. நிறைய பேர் வந்து கேட்கலாம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, எதுக்கு 3 மணி நேரம், ஒன்றுமே தேவையில்லை, நீங்கள் வந்து டிப்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு 15 ஸ்டாக்கை வந்து இந்த ப்ரைஸில் வாங்குங்க, இந்த ப்ரைஸில் விற்றுருங்க, இதுதான் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு போங்க. நம்மளோட ஜோஹோ மீட்டிங்கில் அது கிடையாது, ரைட்? நம்ம ஸ்டாக்ஸ் பற்றி நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம வந்து சொல்கிறது வந்து 8-10 ஸ்டாக்குன்றோம். சாதாரணமாக அங்கே டிஸ்கஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் சந்தேகம் கேட்குறாங்க, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க. அந்த ஸ்டாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாக் நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் அதை பற்றி நம்ம சார்ட்டை போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த சார்ட் எக்ஸ்பிளனேஷனில் 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஒன்று, ஏன் கீழே போகுது, இன்னும் எவ்வளோ கீழே போகும்ன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். 2வது, நாலேஜ் நிறைய நம்ம ஷேர் பண்ணுறோம். எப்பயுமே வந்து ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்களா, நான் இந்த ரேட்டில் வாங்கி இந்த ரேட்டில் விற்கிறதுன்றது ஊரில் நிறைய பேர் டிப்ஸ் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அண்ட் டிப்ஸை வாங்கி எத்தனை பேர் எவ்வளோ லட்சம் தொலைச்சிருக்காங்கன்றது தெரியும். இதில் நல்லவங்க கெட்டவங்கன்றது அடுத்த விஷயம், ரைட்? நம்ம கொடுக்குற டிப்ஸோ இல்லை நம்ம கொடுக்குற ஸ்டாக்ஸோ இல்லை நம்ம கொடுக்குற சார்ட்ஸோ வந்து நிறைய இது வந்து சக்ஸஸ் சைடில் போயிருக்கு. பட் எவ்வளோ நாள் இது வந்து போயிட்டு இருக்குன்றது சொல்ல தெரியாது. கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற நாலேஜ் இல்லை ஒரு ஸ்டாக் ஏன் மேலே போகுதுன்றது உங்களுக்கு தெரியணும். அந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் வந்து உங்கள் கூட வந்து அந்த ஜோஹோ மீட்டிங்கில் ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னு சொன்னால் நம்ம யூடியூப்லேயே நிறைய ஸ்டாக்கை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நானும் இல்லை, நிறைய யூடியூபர்ஸ் நிறைய நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எது வாங்கலாம், அது வாங்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபண்டமெண்டலி ரொம்ப நல்ல ஸ்டாக்கு, நௌக்கரி எடுத்துங்க, ஃபண்டமெண்டலி ரொம்ப நல்ல ஸ்டாக், ஆனால் அந்த ஸ்டாக் மேலே போக மாட்டேங்குது. எடுத்து பாருங்க, பேடிஎம்ல லாஸ்ட் ஒரு 2 வாரமா அது கீழே பெருசாக விழுந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் அந்த ஸ்டாக் வந்து ஆவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் பேடிஎம்மோட பெட்டர் ஸ்டாக் இல்லையா? 2000 ரூபாயிலிருந்து இன்னைக்கு 325 ரூபாய்க்கு வந்திருக்கு, ரைட்? ஸோ 325 ரூபாயிலேருந்து இன்னும் எங்கே போகுதுன்றது தெரியாது. எத்தனை நபர்கள் அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை ஆவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க. அதுக்கோசரம் டிஸ்கஷன் தான் நம்ம ஜோஹோவில் பேசுகிறோம். அந்த டிஸ்கஷனில் ஸ்டாக் பற்றி இன்ஃபர்மேஷன்றதை விடுங்க, பட் நாலேஜ், இந்த நாலேஜ் இன்னைக்கு டேட்டில் வந்து நான் தான் இல்லை, யார் வேணால் கொடுக்கட்டும், அந்த நாலேஜ் ஷேரிங் தான் ரொம்ப முக்கியம். இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த நாலேஜ் இருக்குது, நான் சொல்கிறது எனக்கு புரியலாட்டினாலும் கேட்டுங்க. அது ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் அந்த நியூஸ் இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகும். இன்ஃபேக்ட் இப்போ நாங்கள் வந்து வர்த்தக செய்திகள்னு ஒன்று போட்டிருக்கோம். நிறைய பேர் அது பார்க்கறது கிடையாது. ஏன் பார்க்கறது கிடையாது? அவங்களுக்கு வேண்டியதை வந்து எந்த ஸ்டாக்கை நாளைக்கு நான் பிக் பண்ணோம், எந்த ஸ்டாக்கை பிடிச்சிட்டு மேலே ஓடலாம். அவசரப்படாதீங்க. எப்பயுமே வந்து ஷார்ட் டேர்மில் நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதோட நீங்கள் லாங் டேர்ம்னா நம்ம வந்து ஒரு 15-20 நாள் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதில் என்ன சம்பாதிக்கணுன்றது முக்கியம். ஏன்னு சொன்னால் அது கன்சிஸ்டண்ட்டாக வரும். நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஆகட்டும், அது டே சார்ட்டில் ஆகட்டும், இல்லை வீக்லி சார்ட் ஆகட்டும், அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக வரும். வேறஸ் நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் போகிறீங்க, வித்தவுட் நாலேஜ் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் ஷுவர் ஷாட் நீங்கள் வந்து காசு விடுறதுக்கான வழி. இப்போ லாஸ்ட் ஒரு 15 நாளாக சரியான வோலட்டாலிட்டி மார்க்கெட்டில். இந்த வோலட்டாலிட்டி வரும்ன்றது நம்ம ஆல்மோஸ்ட் 15 நாளைக்கு முன்னாடி வார்ன் பண்ணியிருந்தோம். அதையும் மீறி நிறைய பேர் உள்ள மாட்டி இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தயவு செஞ்சு ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, எனக்கு வெறும் ஸ்டாக் வேணும், ஸ்டாக்கோட பை செல் சிக்னல் வேணும்னு சொன்னால் சத்தியமாக நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியாது. நாலேஜு, அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு என்ன சம்பாதிக்க முடியும்? ஏன்னு சொன்னால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கூட அந்த தவறுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி உண்டு. ஸோ எப்பயுமே மார்க்கெட்லேயும் சரி, லைஃப்லேயும் சரி, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல என்ட்ரி பண்ணுறீங்கன்னு சொன்னால் எக்ஸிட் என்னதுன்றது பார்த்துட்டு என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணுறதுக்கு எக்ஸிட் பாலிசி இல்லாத நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஷுவர் ஷாட் சூசைடல், ரைட்? அந்த தவிர வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணாதீங்க. இந்த விஷயத்தை தான் நம்ம ஜோஹோ மீட்டிங்கில் 3 hours நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். யாரெல்லாம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறாங்களோ 200 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 236 ரூபா, யாரெல்லாம் இது வந்து அட்டன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அதோட வேல்யூ என்னதுன்றது தெரியும். டெஃபினட்டாக நீங்கள் வாங்க, ஒன்ஸ் ட்வைஸ் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். டிஸ்கிரிப்ஷனில்
எங்களோட கியூஆர் கோடு இருக்குது, யூபிஐ கோடு இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அதுக்கு ஃபண்ட் அனுப்புங்க. 236 ரூபா அனுப்பிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888க்கு. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் எங்கள் கால் சென்டர் நம்பர் கால் பண்ணி நீங்கள் பேசுங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் சொல்லலாம் நான் சாட்டர்டே அன்னைக்கு ஃப்ரீயாக இல்லைன்றது. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கிறனால சண்டே அன்னைக்கும் பார்த்துக்கலாம். அடுத்த ஒரு வாரத்துக்கு அந்த ரெக்கார்டிங்ஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ காரணம் சொல்ல வேணாம், வாங்க சந்திப்போம் வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9.